என்கிட்ட இருந்து தப்பிச்சலாம் நினைச்சுக்கலாடா. ஷெல்வி கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் தம்பி. ஓஹோ, போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்களாடா நீங்க? நான் இங்கே தான்டா இருக்க போறேன். சரிடா, நான் இப்ப போயிட்டு அப்புறமா வரேன். அந்த டைகரை பார்த்தா மட்டும் தான்டா எனக்கு பயம். ஆனாலும் உங்களை விட மாட்டேன்டா. தப்பிச்சோ. டே அண்ணா, ஷெல்வின் இப்ப வீட்ல இல்ல. பரவாயில்ல தம்பி, விக்கு போயிட்டான். நாம விடனா அவனுக்கு வெயிட் பண்ணலாமா? என்னது அது? இந்த ஆக்ஸ் ஒரு அடர்ந்த காட்டுல இருக்கிற ஒரு வீரனால கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடிச்சவங்க அதுக்கு பேரே வைக்காம போயிட்டாங்க. இந்த பிளேட் ரொம்பவே ஷார்ப்பானது. இது இன்னமும் அந்த காட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. இதை கண்டுபிடிச்சு எடுக்கிறவங்களுக்கு பெரிய சக்திகள் கிடைக்கும். ஏன்னா இந்த பிளேட் எல்லாரையும் வெட்டும், எதிரிய தெரிச்சு ஓட விடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இது உங்க தலையெழுத்தையே மாத்தும். எனக்கு இது வேணுமே. என்ன சொல்லு, இந்த கோடாரி மட்டும் நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் விக்க ஓட விடலான தம்பி. எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு அது போக போக புரியும்டா. சரிதான், எனக்கு மட்டும் இந்த கோடாரி கையில கிடைச்சிருச்சுன்னா நான் ஹண்டர் விக்க பிளான் பண்ணாமே அடிச்சு தூக்கலாம். கடைசியா யாரும் சொல்லி கொடுக்காத படத்தை நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். அது சரி, ஆனா நம்ம இதை எங்க போய் தேட போறோம்? அதுவும் கரெக்ட் தான். இதை எங்க போய் தேடுறது? இது ஒண்ணு பொம்மை கிடையாது. நீ வேற ஏதாவது எடுத்துக்கோ. எங்களுக்கு அது கண்டிப்பா வேணுமே. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு. ஆமா, நாகர்விக்க ஓட வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றோம். உனக்காக நாங்க நிறைய அழகான பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவோம். உனக்கு நாங்க க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். நான் சொல்றது கேளு. நீ எதுனாலும் நான் தர மாட்டேன். கொஞ்சம் பொறுமையா இரு. தர மாட்டேன். என்னால முடியல. இத நீங்களே வெச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம். நிஜமா ரொம்ப தேங்க்ஸ். அண்ணா, இதுக்காக நீங்க ஒன்னு பண்ணணுமே. என்ன பண்ணணும்? ஓகே, நீ இப்பவே சொல்லு. அந்த மலை மேல இருக்கிற ஒரு பூ எனக்கு வேணுமே. நாம என்ன பண்றோம்? பைத்தியமா என்ன நமக்கு? ப்ராமிஸ் பண்ணிட்டோம். அடச்சே. என்ன கொஞ்சட தம்பி, பத்திரமா புடி. என்ன விட்டுறாத, நான் பறிச்சுட்டேன். பேலன்ஸ் பண்ண முடியல. அண்ணா, கீழே ஒரே முள்ளு செடியா இருக்குடா. என்னால ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது தம்பி. என்ன சொன்ன? வெச்சுக்கோ. கிடைச்சிடுச்சு. நல்ல வேலை. எதுக்காக என் பால கேக்குற? இந்த பால நானே கண்டுபிடிச்சது. அதனால இது என்னோடது. நாகர்விக்க தோக்கடிக்க எங்களுக்கு அது வேணும். சரி, அப்ப நம்ம வியாபாரம் பேச வேண்டியதுதான். இங்க பாரு. டடா, உனக்கு ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ஸ் நான் பிடிக்கும்ல, எல்லாம் உனக்கு தான். அந்த பாலை எங்க கிட்ட கொடுத்துரு. இவ்வளவு பெரிய ஆப்பிள் நான் பார்த்ததே இல்ல. ஆனா எனக்கு வேணாம். ஷெல்டன், அப்ப இத வச்சுக்கிட்டு நீ எனக்கு அந்த பாலை தெரியும்? வாய்ப்பே இல்ல. அப்படின்னா என்னதான் இவ கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் வச்சுக்கிறியா? வேண்டாம், எல்லாத்தையும் அவன் கிட்ட கொடுக்க கூடாது. அப்புறம் நாம என்ன பண்றது? அப்புறம் நமக்கு சாப்பிட எதுவுமே இருக்காது. அது நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? நீங்க என்ன கொடுத்தாலும் இந்த அயன் பாலை நான் கண்டிப்பா தர மாட்டேன். நமக்கு அந்த பால் வேணும். நீ எனக்கு உதவி செய்வியா இல்லையா? அதுக்காக அந்த சின்ன பிள்ளை அடிக்கவா போற? நான் ஒண்ணும் அவனை அடிக்கலையே. நாம வந்து, ஏய் தம்பி, ஒரு ஐடியா.
இதனாலதான் நீ என்னோட அண்ணாவா இருக்க, புரிஞ்சுதா? இவ்ளோ பெரிய பால். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்னால நம்பவே முடியல, ஏமாந்துட்டோம். அமைதியா இரு தம்பி. என்னோட புது பால பார்த்து எல்லாரும் பொறாமப்பட போறாங்க. ஓகே. ஹேய், யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. என்னமோ சண்டை போடுறோம். சத்தம் போடாதடா தம்பி. நாம இங்க எதுக்காக வந்தோம் நீ மறந்துட்டியாடா? அவன் வந்துட்டோம். சீக்கிரம் முடிச்சுக்கோப்பா. போட தம்பி இந்த பக்கம். இந்த பக்கம் வாடா. அச்சச்சோ. வாவ், இத பாத்தியாடா தம்பி? நாம வேலையை ஆரம்பிக்கலாம். ஏய் டப்ளு, சீக்கிரமா பண்றோம். ஓகே ஓகே. இங்க பாரு பப்ளு, நான் ரெடி ஆயிட்டேன். டப்ளு, இங்க வந்து எனக்கு உதவி செய்யடா. நான் 3 எண்ணுவேன், நாம தூக்குறோம். ஓகே, 1 2 3. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியும்லடா உனக்கு? அப்படிதான்டா, போய்கிட்டே இரு. சில சமயம் என்னோட அறிவை நினைச்சு நீ பொறாமப்பட்டு மறுபடியும் இப்ப நம்ம என்ன பண்றது? ஓ, இது எப்படி உன்னால முடிஞ்சது? எனக்கு தெரியாததா? இல்ல, என்னோட வெப்பன்ஸ் எல்லாமே காணோம். யார் எடுத்தது? சரி, எப்ப வேணும்னாலும் நமக்கு அந்த சக்தியான கோடாரி கிடைக்கலடா தம்பி. ஆமா, நாம மட்டும் இதை பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த லாகர்விக் நிச்சயம் நம்ம பக்கத்திலேயே வரவே மாட்டோம். சரியா சொன்னடா தம்பி. சீக்கிரமாவே நாம சாதனை பண்ண போறோம். எங்கப்பா, இத தூக்கி பாரு, இது எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு. தூக்கவே முடியலடா. இப்ப எங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது. டேய் தம்பி, என்ன பண்ற? சீக்கிரமா வாடா. என்னவோ சத்தம் கேக்குதே இங்க. யாராது? குட் மார்னிங் பிக். உனக்காக ஸ்பெஷலா ஒண்ணு இருக்கு. ஆமா. இது மாட்டிக்கிச்சா என்ன? 2 பேரும்
பேசி முடிச்சிட்டீங்களாடா? நம்ம பசங்க அங்க போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இங்க பாரு, நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கானவன்னு உனக்கு இப்ப வச்சும் தெரிஞ்சதா இல்லையா? அவனை நீ நம்பாத, நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங். அவன் அப்படிதான் வளருவான். நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங். இல்ல இல்ல, நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங். நீ ஒண்ணும் இல்லடா. ஆமா, நான் தான் ஸ்ட்ராங். நான் உன்னை விட ஸ்ட்ராங். என்னை பத்தி உனக்கு தெரியல. நட்டாஷா, நட்டாஷா போயிடும். நட்டாஷா, உனக்கே தெரியல, நான் தான் ஸ்ட்ராங்கான கரடி. நீ அவனை நம்பாத, நான் தான் ஸ்ட்ராங். அவன் அப்படிதான் வெறுப்பேத்துவான். நான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன். இல்ல இல்ல, இங்க பாருங்க, நீங்க 2 பேருமே இவன் அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. நீ என்ன சொல்ற? இங்க இருக்கான்ல, இவனை மாதிரி ஸ்ட்ராங்கா யாருமே இருந்தது இல்ல, தெரியுமா? அவனை கொஞ்சம் பாருங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். என்ன ஒரு கொடுமையான விஷயம். உயர்ல ஒரு கரடி நடந்தா அவன் ஸ்ட்ராங் ஆயிடுவானா என்ன? ஆமா, அப்போ நாங்களும் அதே மாதிரி பண்ணிட்டா உனக்கு ஓகேவா? ஏய், நீங்க 2 பேரும் வயர்ல நடப்பீங்களா? ஆமா ஆமா, நாங்க நடப்போம். எங்க அந்த ஒயரை கொடு. அங்க இருக்கு. அடேங்கப்பா, இது என்ன அவ்வளவு உயரத்துல இருக்கு? எங்களுக்கு அந்த ஒயர் மேல நடக்கணும். உன்னை விட்டு எங்களுக்கு வேற யாரும் சொல்லி தர முடியாது. இங்க பாருங்க, அது ஒண்ணும் விளையாட்டுல புரியுதா? நீங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். அதெல்லாம் ஒரே நைட்ல கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான பயிற்சியில ரொம்ப கடுமையா இருக்கும். இங்கதான் இருக்கீங்களா? அது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த டைகருக்கு இங்க என்ன வேலை? எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்கு. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. சரி, முடியாது. எல்லாம் போச்சு. லைஃப்ல நான் இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு போல. ஆமாண்டா தம்பி, நட்டாஷா நினைக்கிற மாதிரி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இதோ வந்துகிட்டு இருக்கண்டா. இது ஓகே. இப்போ நான் என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன். ஹண்டர் விக்கோட பவரை பார்க்க போறீங்கடா. இது பழி வாங்கறதுக்கான நேரமுடா. அவங்க எங்க போயிட்டானுங்க? அண்ணா, என் கைய மிதிக்காத, ஓகேவா? என்னது, நம்மளால அது மேல ஏறிலாம் அவங்கள பிடிக்க முடியாதுடா. எனக்கும் தெரியல. என்னால முடியலையே. எதுவும் வேலைக்கு ஆகலையே. அவங்களே என்கிட்ட மாட்டுவானுங்க. அப்படி இல்லைன்னா நானே அது மேல ஏறி வரண்டா. டேய் தம்பி, பாத்து. அந்த விக்கும் பின்னாடியே வரண்டா. அண்ணா, என்ன பண்றது? எல்லாருக்கும் டாட்டா சொல்லுங்கடா. நீங்க ஒரு அடியா மேல போக வேண்டிய நேரம் வந்துடுறா. சந்தோஷமா உங்களுக்கு? இவங்க 2 பேரும் எதுக்கு இப்ப மேல போனாங்க? இவங்களை நம்ம காப்பாத்தணும். வா. பேசாம நம்ம இங்க இருந்து குதிச்சிடலாமா? டேய் தடியனுங்களா, இத பயன்படுத்துங்க. இத கையில வச்சுக்கிட்டா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். விட்டுறாதீங்க. டேய் அண்ணா, நீ முன்னாடியே போ, அதுக்கப்புறம் நான் வரேன். ஓகே.
நீ போடும் அப்படிதான் விட்டுறாத. அவன் பார்க்க இந்த மாதிரி இருக்கான்ல. என்னதுடா இது? அவன் எங்கடா போறான்? இப்ப நானும் போவேன். விழுந்திருப்பா ஏப்பா காய். என்ன நீ தள்ளி விட்டுறலாம் நினைச்சியாடா? அது உன்னால எப்பவும் முடியாதுடா. உங்களை நான் புடிச்சிருவேன்டா. இதே மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்க, நல்லா பண்றீங்க. அந்த வேட்டைக்காரன் உங்க பின்னாடி தான் வரான், ஜாக்கிரதை. அவன் ரொம்ப கிட்ட வந்துட்டான். நீ என்கிட்ட போக போற. அச்சச்சோ, டப்ளூ பாத்து. இதோ வாங்கிக்க. டப்ளூ அப்படிதான். Thank you. நான் தான் சொன்னேன்ல, இந்த உலகத்திலே என்ன மாதிரி யாரும் கிடையாதுன்னு. சொல்றத கேளு. நீ இப்ப ஏதாவது பார்த்து, அந்த ஒயர் எப்ப வேணாலும் கட் ஆயிடும். சீக்கிரம் மேல இருக்கிறத புடிச்சுக்கோங்க. சரிடா, உங்களுக்கு இதுதானடா வேணும்? ஏய், குதிச்சு புடிங்க, இல்லனா அவ்வளவுதான். வாவ், செமையா பண்றாங்க. டப்ளூ ஹண்டர் விக்க விட்டுடு. என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே. அவ்வளவு சீக்கிரம் என்ன உங்களால கீழே தள்ள முடியாதுடா. சீக்கிரம் டப்ளூ, என்னால முடியலடா. எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. டப்ளூ, நீ போய் அதை புடிச்சுக்கோ. அப்புறமா நம்ம விக்க தூக்கி போட்டுடலாம். சரிடா. உனக்கு நான் கிச்சு கிச்சு போட மாட்டா டப்ளூ. டப்ளூ, சீக்கிரம். ஏய் தம்பி, அந்த ஹண்டர் விக் மயக்கத்துல இருக்கா. சீக்கிரம். சரி, நான் இப்ப ரெடியா இருக்கு. இப்ப வேலை ஆரம்பிடா. உனக்கு நான் கிச்சு கிச்சு போட மாட்டா. அந்த சட்டி மண்டையன். ஏய் டப்ளூ, இரு, நான் உனக்கு உதவி பண்றேன். நான் பறக்குறேன். ஏய் டப்ளூ, கேட்ச். அப்படிதான், அவனை விட்டுறாதீங்க. நான் கூட உங்க ரெண்டு பேரும் என்னமோ நினைச்சேன். ஆனா சூப்பரா பண்றீங்க. நம்ம சாதிச்சிட்டோம். மாமா தம்பி. பார்த்து தம்பி. எனக்கு தலை வலிக்குது. யாராச்சும் காப்பாத்த. இது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சுத்துது. இந்த மாதிரி அட்வென்ச்சரை நான்
நம்ம சீக்கிரமா அங்க போயே ஆகணும். ஷெல்டன். ஓ ஆமா ஷெல்டன் தான். டேய் பொடி, நீ தலைகீழ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓ சரி. தேங்க்ஸ் गाइस. ஹேய் நில்லு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஷெல்டன், நீ எங்க அவசரமா போற? எங்க கூட கொஞ்ச நேரம் இரு. என்னால முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை உனக்கு? விட மாட்டேன். எங்க இப்படி போ போ போ. என்ன விடுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. அப்படி எங்கடி போய்கிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். என்னாச்சு ஷெல்டன்? நம்ம சும்மா தானே உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தோம். சரி சரி அவ்வளவு சாரி. நான் ஷேடோ பப்பட் ஷோக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ உங்க ரெண்டு பேர்ல நான் லேட்டா போக போறேன். டேய் கவலைப்படாத, நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம். எங்களை நம்பு. நம்ம போலாமா? நிஜமாவா? ஐ ஜாலி. நீங்க ஃபாஸ்டா போயிடுவீங்க. சரி ஓகே, போலாம் போலாம், கிளம்பலாம். அது அங்கதான். என்ன கிளம்பிட்டோம்? நான் மிஸ் பண்ணிட்டேன். அவன் போயிட்டான். இதெல்லாம் நம்மளால தான்டா அண்ணா. ஷெல்டன் ஏன் அழுதுகிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஏதாவது பண்ணீங்களா? ஏய் நீ பாரு, நல்ல நேரத்துக்கு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஷெல்டன் அந்த ஷோவை மிஸ் பண்ணிட்டான். ஷேடோ பப்பட் ஷோவா? ஷேடோ பப்பட்ஸா? கவலைப்படாதீங்க, அந்த ஷோ தான் டெய்லி மதியம் நடக்குதே. கவலைப்படாதீங்க, பிரச்சனை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். அலறத நிறுத்த ஷெல்டன், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே அப்ப சரி. ஷெல்டன் நீ கேட்டியா? நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ மிஸ் பண்ண மாட்டேன். சரிதான். இப்போ அழாத. என்னாச்சு? டெய்லி நான் நைட் வரைக்கும் ட்ரைனிங் பண்ணுவேன். மாசத்துல ஒரு நாள் மட்டும் தான் நான் சீக்கிரமா வர முடியும். நான் மறுபடியும் இங்க வரணும்னா திரும்ப ஒரு மாசம் நான் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் என்னால இந்த ஷோவை பார்க்கவே முடியாது. எனக்கு அந்த ஷோவை பார்க்கணும். இதெல்லாம் நம்மளால தான்டா அண்ணா. ஷெல்டனை எப்படியாவது அந்த பப்பட் ஷோ பார்க்க வைக்கணுமே. இதுதான் சரி. ஷெல்டன், இன்னைக்கு நம்ம சீக்கிரமா கிளம்பி போயிடலாம். ஓகே, அப்போ பப்பட் ஷோவை நீ கண்டிப்பா மிஸ் பண்ணல. செம கேட்சப்பா. குங்ஃபு மாஸ்டர்னா சும்மாவா? சரியா சொன்ன. உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் என் ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணீங்களா என்ன? இல்ல, இல்லவே இல்லையே. மாட்டிக்கிட்டேனே. நான் இப்ப கிளம்புறேன். அடுத்த 2 மணி நேரத்துக்கு ட்ரைனிங் பண்ண. என்ன? என்ன விளையாடிட்டு இருக்கியோ? எல்லாத்தையும் தலையாலேயே தூக்கணுமா? ஆமா, இது எதையும் உடைக்க கூடாது தெரியுமா? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. நான் நல்லா பண்ணுவேன். இது முடியற மாதிரியே தெரியலையே. டப்ளூ, நீ அவனுக்கு உதவி செய். ஓகே. டப்ளூ, உன்னால இது நிச்சயம் முடியும். கண்டிப்பா. இப்போ பாரு. ஏய், அத பாத்தியாமா? பார்த்துட்டேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் உனக்காக தான். என்ன நாம இப்ப என்ன பண்றது? இனிமேதான் தம்பி நாம யோசிக்கணும். அங்க பாரு. செமையா இருக்கல்ல?
பப்ளு இது எதுக்காக? இதோட முகனைய பத்தியா எப்படி இருக்குன்னு இத வண்டிக்குள்ள விட்டு மாட்டிக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு ஓட வேண்டியது. நல்லது, அப்படின்னா உடனே பண்ணலாம். என்கிட்ட அதை கூட நான் பாக்குறேன். இதுல எல்லாம் நான் தான் எக்ஸ்பர்ட். ஏதாச்சும் கிடைச்சதாடா? சீக்கிரம். நான் பிடிச்சிட்டேன். என்னது இது? இது வேண்டாம். பாலா, வாழைப்பழம் இப்ப வேண்டாம். இதுவும் இல்ல. பட்டாசா, இதுவும் வேண்டாம். என்ன மன்னிச்சிடுறா அண்ணா, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா? எல்லா குப்பையும் ஒண்ணா எடுத்து வச்சிருக்க. ஓ ஹே, ஆடியன்ஸை இப்ப நம்ம பயங்காட்டணும்னா ஷோவை கண்டிப்பா நிறுத்தி வச்சிருவாங்க. பண்ணிடலாம். இதோட இந்த ஷோ முடியுது. நாளைக்கு நம்ம இதே நேரம் சந்திக்கலாம். முடிஞ்சிருச்சோ? ஹே, என்னது இது? இது முடிஞ்சு போச்சே. விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணுமே. கண்டுபிடிச்சிட்டேன். வேலை முடிஞ்சது. அதுக்குள்ள நீ என்ன பண்ற? அந்த ஆளை நான் போட்டு தள்ளிட்டேன். இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம். அப்புறம் யாரா இந்த ஷோவை பண்ணுவாங்க? என்ன மன்னிச்சிடுடா அண்ணா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நாம இப்போ என்ன பண்றது? ஐடியா, நாம இப்படி பண்ணலாம். அண்ணால முடியும். சீக்கிரமா போ. அண்ணால முடியும். இங்கதான் இருக்கா? என்னால நம்பவே முடியலையே. ஐ, எனக்கு இது பிடிச்ச ஷோவாச்சி. சூப்பர். ஏய் பாத்து. எப்படி? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலையை பாடுறா. சொரிறது தப்பாடா அண்ணா. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். என்ன நடக்குது இங்க? இந்த ஷோ இப்படி இருக்காதே. நீ தான் என்ன நிக்கிற பார்த்து நில்றா. எனக்கு இங்க நிக்க இடமே இல்ல. என்னது இது? கொஞ்சம் நிறுத்துறா, நான் தான் இடம் இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன இது? ஷோ இப்படி போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. ஒழுங்கா பண்ணா டப்ளு. சரி. அப்படிதான், விடாத. அவனை எப்படியாவது அட்டாக் பண்ணிடு. சூப்பர். அண்ணா, இதுக்கு மேல என்னால முடியாதுண்ணா. என்ன கொஞ்ச நேரம் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், அந்த புலியை விடாத, விட்டுறாத. ஆமா, அப்படிதான். ரைட்ல குத்து, லெஃப்ட்ல குத்து. வாவ், அப்படிதான். சூப்பர். ஏய், ஆஹா, ஏய், செமையா இருந்துச்சு. ஷோ பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். பப்ளு, டப்ளு, நீங்க ரெண்டு பேரா? தேங்க்ஸ், ரொம்ப நல்லா பண்ணீங்க. நோ ப்ராப்ளம். இந்த நாள் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? என்னோட ட்ரக் எங்க போச்சு? அவன்தான். என்னாச்சு?
இதை யார் பண்ணியிருந்தாலும் நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். நான் தான் crocodile, நான் தான் crocodile. crocodile இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இன்னொரு முறை பாடலாமா? நான் தான் crocodile. அப்புறம் என்னது இது? என்ன போட்டிருக்கு? ரிக்ஷா காம்படிஷன் நடக்க போகுதா? அப்ப இந்த டவுன்ல ரிக்ஷா காம்படிஷன் நடத்த போறாங்க போலயே. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. முடிஞ்சா வந்து பிடிச்சு போடாண்ணா. கொஞ்சம் இங்க பாரு. லூயி, எந்திரி. உனக்கு ஒண்ணும் ஆகல? என்ன மன்னிச்சிடு லூயி, நான் தெரியாம இடிச்சிட்டேன். எங்க அண்ணன் தான் என்ன துரத்திட்டு வந்தான். ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப பயங்கரமா தலை சுத்துது போ. லூயி, ஆமா, உன் கையில என்ன வச்சிருக்கு? ஓ, அதுவா? இந்த டவுன்ல ரிக்ஷா காம்படிஷன் நடத்த போறாங்க போல இருக்கு. ரிக்ஷாவா? சொந்த ரிக்ஷா இருக்கவங்க மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துக்க முடியும்னு போட்டிருக்கு. யார் இந்த ரிக்ஷா ரேஸ்ல முதல்ல போய் லைனை தொடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது ரிக்ஷா கொடுக்க போறாங்களாம். அதை விட முக்கியமான விஷயம், ஓட்டும் போது பொண்ணுங்களும் இருப்பாங்களாம். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. நான் இந்த போட்டியில கலந்துக்க போறேன். நானும் தான். நிஜமாவா? ரெண்டு பேரும் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த காம்படிஷன்ல பிரைஸ் கண்டிப்பா நான் தான் வாங்குவேன். இப்பவே எப்படி நீ இப்படி சொல்லுவ? அதானே, எப்படி? நான் தான் நம்பர் 1. நான் தான் நம்பர் 1. ஏய், இல்ல, நான் தான் வாங்குவேன். ஷெல்டன், ஒரே சத்தமா இருக்கு. அப்படி என்ன மூணு பேர் பேசுறீங்க? இதோ இத பத்தி தான். நாளைக்கு ஒரு ரிக்ஷா ரேஸ் இருக்கு. அதுல நாங்க 3 பேரும் கலந்துக்க போறோம். ரிக்ஷால போட்டியா? அப்படின்னா நானும் அதுல கலந்துக்க போறேன். நீ என்ன எங்களை கலாய்க்கிறியா? இவன் எப்படி நடிச்சு பாத்தியா? நான் இதுல கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம எல்லாருமே காத்துட்டு இருக்க ரிக்ஷா ரேசிங் காம்படிஷன் நாளைக்கு தொடங்க போகுது. போட்டியாளர் யாருன்னா, இப்ப நீங்க பார்க்க போற அழகான ரிக்ஷா யாரோடதுன்னா பிரேயரோடது. வரப்போறது பிரேயர் வேன். அவரை பார்த்தா ரிக்ஷா ஓட்டுறதுக்குன்னே பிறந்த மாதிரியே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு பப்ளு. இப்போ டப்ளூவோட ரிக்ஷாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஹலோ எவரிவன், நான் தான் டப்ளூ. டப்ளூவையும் அவங்க மாஸ்டர் ரிக்ஷாவையும் வரவேற்கிறோம். டேய் அண்ணா, நான் வந்துட்டேன். என்னோட ரிக்ஷாவை பத்தி என்ன நினைக்கிற? செமையா இருக்குல்ல? இவ்வளவு பெரிய டயர்ஸா இருக்கே. இப்ப நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான கண்டெஸ்டன்ட். அவர்தான் லூயி. அப்பா, ரொம்ப மின்னுது, பார்க்கவே முடியல. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க போல. எல்லாரும் இந்த ரிக்ஷாவை பார்த்து நாங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம். இந்த வீல்ல கண்டிப்பா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அடேங்கப்பா, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுங்க. இந்த ரிக்ஷா சும்மா தெறிக்க விடுது போங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களா? வாவ், அந்த டயர்ஸ் பாத்தீங்களா? இவர் தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ இன்னொரு கண்டெஸ்டன்ட் இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. சரி, வரட்டும், பாத்துக்கலாம். ஷெல்டனை வரவேற்கிறோம். அவரோட கனவுகளை நிறைவேற்றறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஷெல்டன் வந்துட்டோம். பரவாயில்ல, நான் அவன் வரமாட்டான்னு நினைச்சேன். சரிதானே? சரி, போய் இடத்துல நில்லுங்க. ஓகே.
இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட எல்லாரையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சந்தோஷமா இவங்க எல்லாம் பெரிய லெவல்ல ரேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுது. காம்படிஷன்ல நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியை எப்படி மாத்துறேன்னு மட்டும் பாரு. நான் கைய வச்சா இந்த வண்டி என்ன ஆகுன்னு நீ பார்க்க போற. சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா, நிலாவுல பாட்டி வடை சுடுறாங்கன்னு சொன்னாங்க. அங்க இருக்கு பாரு. நீ அங்க பாரு, அந்த பாட்டி தெரியுறாங்க. ஆமாடா, காக்க கூடாது, திகழ் படிச்சு பாரு. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். சரி சரி, எனக்கு தூக்கம் வருது. பாய் பாய். நல்லா கோரட்டை விட்டு தூங்குட தம்பி. மான்ஸ்டர் டயரா? அதுக்கு முதல்ல டயர்ல காத்து இருக்கணும்ல. பெரிய டயர் ரொம்ப நேரம் ஆகுது. ஹே பாப்லோ, பாப்லோ, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லூயி, நான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். வழி தவறி அப்படியே இந்த பக்கம் நான் வந்துட்டேன். ஓ அப்படியா? சரி, இங்க இருந்து நேரா போ. லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பி போ. தேங்க்யூ லூயி. பரவாயில்ல, இருக்கட்டும். ரேஸ்க்கு ரெடியா? கெட் செட். யாராலையும் என்ன தோக்கடிக்கவே முடியாது. என்ன நடக்குதுங்க? என்ன தனித்தனியா விழுது? என்னோட ரிக்ஷாவுக்கு என்னதான் ஆச்சு? என்னோட ரிக்ஷா. நான் தான் மொத இடத்துல இருக்கேன். சீக்கிரமா போகணும். நிலாவோட பாட்டி வர சொல்றாங்களா? இருக்குடா அவனுக்கு. நம்ம போணும், சீக்கிரம் போணும். ரிக்ஷா வெயிட்டா இருக்கு. அங்க பாரு, உன்னோட டயருக்கு என்னாச்சு? அண்ணா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே, உண்மையா சொல்லு. ஒன்னும் பெருசா பண்ணல, காத்த பொறுக்கி விட்டு கழட்டி விட்டு அவ்வளவுதான். இல்ல இல்ல, எவ்வளவு நேரம் பார்த்தேன். அச்சோ, என் டயர் போச்சு. அண்ணா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஜெயிக்க போறது நான் தான், எனக்கு தெரியும். நட்டாஷா, எவ்வளவு அழகா இருக்கா. என் கூட நீ ஒரு ரைடுக்கு வரியா? ஓ கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச தூரம் தான். போ போ போ. என்ன நிஜமாவா? இவனா ஜெயிக்க போறான்? வந்துட்டோம் வந்துட்டோம். இதை எங்களால நம்பவே முடியல.
ஷெல்டன் மட்டும் எப்படி ஜெயிச்சான்? ஏன்னா அவன் தான் உண்மையா இருக்கான். நாம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு.